ஹலோ மைடியர் மக்களே. ஒரு சராசரி மனிதனின் வாழ்நாள் கனவு என்ன தெரியுமா? சொந்தமாக ஒரு வீடு இல்லனா ஒரு நிலம். பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு சேமிச்ச பணத்தை ஒரு கையெழுத்துல கொடுத்து நம்ம கனவை நனவாக போற அந்த நேரத்துல ஒரு சின்ன தவறு கூட பெரிய பிரச்சனையா மாறிடலாம். இன்றைக்கு நாம பார்க்க போற கதை தாய் பத்திரம் தொலைந்துட்டா என்ன ஆகும், நத்தம் பட்டா மட்டும் இருந்தா போதுமா நிறைய பேருக்கு இருக்கும் சந்தேகங்களுக்கான பதில். ஒரு நாள் ரமேஷ் பல வருஷ சேமிப்புக்கு பிறகு ஒரு நிலம் வாங்க முடிவு பண்றார். புரோக்கர் சொன்னான், சார் ரொம்ப நல்ல நிலம், நத்தம் பட்டா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ரமேஷ் ஒரு விஷயத்தை கேட்கிறார், தாய் பத்திரம் இருக்கா? தாய் பத்திரம் ஒரு நிலத்துக்கு பிறப்பு சான்றிதழ் மாதிரி. அந்த சொத்து யாரிடமிருந்து யாருக்கு வந்தது, எப்படி கைமாறியது, 30-50 வருட வரலாறு என்ன, இதெல்லாம் சொல்வதுதான் தாய் பத்திரம். அது இல்லனா எதிர்காலத்துல நீதிமன்றம், வழக்கு, பண இழப்பு. அடுத்தது வில்லங்க சான்றிதழ், ஈஸி. இந்த நிலத்துக்கு மேல கடன் இருக்கா, கோர்ட் கேஸ் இருக்கா, வேற யாருக்காவது உரிமை இருக்கா, இவை எல்லாம் ஒரே சான்றிதழ்ல அப்படமா காட்டும். அப்புறம் இன்னொரு முக்கிய விஷயம், நிலம் அளவிடுதல். பத்திரத்துல சொல்லிய அளவும் நேர்ல இருக்கிற அளவும் ஒன்னா இருக்கணும். மேலா ஹை டென்ஷன் வயர் போகுதா, மழை காலத்துல நீர் தேங்குதா, இவை எல்லாம் பார்க்காம நிலம் வாங்கினா வீடு கட்டும்போதுதான் உண்மை தெரிய வரும். லே அவுட் வாங்குறீங்களா, டிடிசிபி அல்லது சிஎம்டிஏ அங்கீகாரம் இருக்கான்னு கண்டிப்பா பாருங்க. வாரிசு சொத்து என்றால் அனைத்து வாரிசுகளின் ஒப்புதல் கையெழுத்து, குறிப்பா பெண் வாரிசுகளின் கையெழுத்து ரொம்ப ரொம்ப அவசியம். இறுதியா கிரய ஒப்பந்தம், பத்திரப்பதிவு, பட்டாமாற்றம் இதெல்லாம் சரியா முடிஞ்சாதான் அந்த நிலம் உண்மையிலேயே உங்களோட சொத்து. ஒரு முக்கியமான அறிவுரை, நிலம் வாங்கும்போது ஒரு அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞரை, கிராம நிர்வாக அலுவலரை கண்டிப்பா அணுகுங்க. ஏன்னா ஒரு நாள் ஆலோசனை ஒரு வாழ்நாள் பிரச்சனையை தடுக்கலாம். நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி பணம் மட்டும் இல்ல, அறிவும் அவசியம்.